என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் முதல் வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் பாடுவார். வள்ளுவனை ஏன் அவ்வளவு சிறப்பாக நாம் பாராட்டுகிறோம் என்றால், வள்ளுவர் எழுதிய 1330 அருங்குறளும் மனித வாழ்க்கைக்கு மிகவும் வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது. அந்த வழியிலே இறைவாழ்த்திலே 10 குறட்பாக்களில் யாரை வணங்க வேண்டும், எப்படிப்பட்டவரை வணங்க வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார். அப்படி சொல்லுகின்ற வழியிலே 8வது திருக்குறளிலே அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு பிறவாழி நீத்தல் அரிது என்று சொல்லுகின்றார். அறவாழி அந்தணன் என்று சொல்லும்போது, அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்று எழுதுகின்றார். அந்தணர் என்பதற்கு பொருள் சொல்லும்போது, ஆக அந்தணர் என்றாலேயே எந்த உயிருக்கும் துன்பம் விளைக்காமல் வாழ்கின்றவரே அந்தணர். அவருடைய திருவடியை வணங்கினால் நாம் துன்பக்கடலை நீந்த முடியும். இல்வாழ்க்கை என்ற வாழ்நாளில் நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் நீக்கி நன்மையை மட்டும் அனுபவிக்கின்ற வாழ்க்கையை பெற முடியும் என்பதற்காகத்தான் அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு, தாள் என்றால் இந்த இடத்திலே திருவடி, அவருடைய திருவடியை சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களில் துன்பத்தை நீக்கி இன்பத்தை அடைய முடியும் என்பதற்காகத்தான் அவருடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பிறவாழி நீத்தல் அரிது என்று சொல்லும்போது, பிறவாழி என்ற இடத்திலே துன்பக்கடல், வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இன்ப துன்பம் இரண்டும் தான் இருக்கும். அறிவார்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தனக்கு வரக்கூடிய துன்பத்தை முன்னே தெரிந்து கொள்வார்கள். அப்படி வரக்கூடிய துன்பங்களை சான்றோர்களை அணுகி எனக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை எப்படி நீக்கிக் கொள்ளலாம் என்று அருள் நிறைந்தவர்களை அணுகி, பண்பாளர்களை அணுகி, அறவாழி நீந்தியவர்களை அணுகி கேட்டுக்கொண்டால் நமக்கு துன்பமில்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்காகத்தான் அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது என்று எழுதுகின்றார். துன்பக்கடலை நீந்த வேண்டுமானால் அறிவு சார்ந்த, அருள் சார்ந்த, பண்பு சார்ந்த சான்றோர்களை வணங்க வேண்டும் என்று இந்த திருக்குறளை நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் என கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.